ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி சிலை வந்து இன்னைக்கு தான் வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணி வீட்ல வைக்கிறேன். ஸோ அந்த 3 நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜலவாசம், நவதானிய வாசம், அப்புறம் புஷ்ப வாசம் தான் பண்ண போறோம். ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா, ஜலவாசம் எப்படின்னா, தண்ணீல வந்து மஞ்சள், குங்குமம், பன்னீரு, தர்ப இலை, வெட்டிவேர், பச்சை கற்பூரம் அண்ட் கோமியம். ஸோ இத பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில வாங்கணுமா, இதெல்லாம் வந்து போட்டு ஒன் டே வந்து அந்த அம் தண்ணீல போட்டு சாமிய வந்து உள்ள வச்சுடணும். ஸோ இத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன டைமிங் பண்றோமோ, நெக்ஸ்ட் டே அதே டைமிங் எடுத்து சேஞ்ச் பண்ணணுங்க. ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா, 2வது நாளான நவதானிய வாசம் பண்ணோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, பாட் வந்து எனக்கு வந்து படி தான் இருந்தது. இது வந்து ரொம்ப பழைய படி. ஸோ இது வந்து சாமிக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நவதானியம் வந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அதுக்கு வந்து கொட்டிட்டு, அப்புறம் சாமிய வந்து உள்ள வச்சு அதே மாரி இது பண்ணிடணுங்க. ஸோ 3ஆம் நாள் வந்து புஷ்ப வாசம். ஸோ நம்மளுக்கு ஏத்த புஷ்பம், இல்ல சாமிக்கு உகந்த புஷ்பம் வந்து வாங்கி, நம்ம வந்து சாமிய வந்து மறுபடியும் அதே மாரி போட்டு 1 டேக்கு அப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி படம் வந்து நாளைக்கு வந்து அபிஷேகம் பண்றோம்னா, நம்ம இன்னைக்கே வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பூஜை பாத்திரம்லாம் கழுவி பொட்டுலாம் வச்சுட்டேன். ஏன்னா மறுநாள் வந்து நம்ம வந்து 3வது நாள் புஷ்பம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ற வேண்டியது இருக்கு. நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். பாப்பாக்கு வந்து காது குத்தணும் பார்த்தீங்களா? அப்ப வந்து மஞ்சள், குங்குமம் வந்து கிழங்கு வாங்குனாங்க. ஸோ அந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா, திருத்தணிக்கு போய் வாங்கும்போது இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போன வருஷம் எப்படி சக்கரவள்ளி கிழங்குல வந்து வாராகி அம்மன் தெரிஞ்சாங்களோ, அதே மாரி மஞ்சள் கிழங்குல வந்து வாராகி அம்மன் மாரி இருந்தாங்க. ஸோ மஞ்சள் தடவி அதுல வந்து குங்குமம் வச்சு அப்படியே நான் வந்து சாமி படத்தெல்லாம் வச்சிருக்கேன் அவங்க கிட்ட. ஸோ ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே நம்ம வீடு தேடி மகாலட்சுமி வந்திருக்காங்க. ஸோ வீடு வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு 3வது நாள்னால கோமியம், அப்புறம் பன்னீர், பச்சை கற்பூரம், மஞ்சள், அதுக்கப்புறம் நம்ம வாசனைக்கு லிக்விட் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்தே வச்சு வீட வந்து தொடச்சேன். இந்த மெத்தட்ல தொடச்சா வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வாசனையாவே இருக்கும். ஸோ நான் இந்த மெத்தட்ல தான் பார்த்தீங்கன்னா, வீடு வந்து துடைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூஜை படத்த வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அ இந்த சைடு இருந்தது என்னோட இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பழைய வீடியோல தெரியும். ஸோ இந்த சைடு வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரே வால்ல வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்டுடலாம், சாமி ஃபோட்டோலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஸ்டாண்ட்லயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அழகா வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் வந்து கீழ இருக்கு. ஸோ அதுக்காக அபிஷேகம் பண்றதுக்காக அங்க ஒரு கோலம் போட்டுட்டேன். ஏன்னா வந்து இங்க தான் வந்து கிழக்கு பார்த்த மாரி தான் வந்து அபிஷேகம் பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்துருக்கேன். ஸோ இல்ல நீங்க வடக்கு பார்த்து பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். நான் வடக்கு பார்த்து வந்து விளக்கேத்த போறேன். அதனால வந்து கிழக்க பார்த்த மாரி தான் மகாலட்சுமி இருக்கிறதுனால, இங்க வந்து தாமரப்பூ கோலம் போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலம் போட்டு இங்க வச்சுட்டேன். அதே மாரி என்கிட்ட இருக்கிற சில்வர் காயின், என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கோல்டு ரிங், அதுக்கப்புறம் ரூ. 101 வந்து வச்சு சாமிக்கு வந்து ஏலக்காய் மாலை வந்து வச்சிருக்கேன். ஸோ அதே மாரி ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை படங்கள், பூஜை ஷெல்ஃப்லாம் வந்து நான் இப்படிதான் அடுக்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அம்மாவுக்கு ஆ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சந்தனம் வந்து பண்ணிட்டேன். 3வது நாள்லேருந்து எடுத்தேன் பார்த்தீங்களா, புஷ்பத்துலேருந்து எடுத்துட்டோனே தட்டுல வச்சு அபிஷேகம் வந்து சந்தன அபிஷேகம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பொட்டு வச்சு ஆராதனை பண்ணிட்டேன். இப்படியே பார்த்தீங்கன்னா, நீங்க முடிஞ்ச 5, 7 அந்த ஒத்தையில அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்தா பண்ணலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சந்தனம், பாலு, பன்னீர்ல தான் வந்து அபிஷேகம் பண்ணேன். லாஸ்ட்டா பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது, பாப்பாவ நானும் பண்றேன்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்தே பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அம்மா வந்து அழகா அலங்கரிச்சுட்டு ஏலக்காய் மாலை சாத்திட்டுருக்கேன். ஸோ கூட வந்து கற்கண்டு வச்சிருக்கேன். ஸோ இனி நெய்வேத்தியம் எதுவும் வைக்கல. இன்னைக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லோகம் வந்து எனக்கு தெரிஞ்ச 4 லைன் வந்து மட்டும் படிச்சுட்டு, இன்னைக்கு வந்து பூஜை வந்து சூப்பராவே முடிஞ்சது எங்க வீட்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரதி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.